நம்ம யூத் தமிழ் பக்தி நேயர்களுக்கோசம் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இலவசமாக சொல்லலாம் எந்த ஜீவ சமாதிக்கு போகணும், எப்படி வழி பண்ணணுன்ற முறையில். இப்போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, ஒர்க் பண்ணுற இடத்துல நான் எவ்வளவோ எஃபோர்ட் போடுறேன், உண்மையாக உழைக்கிறேன், ஆனால் எனக்கான கிரெடிட்ஸ் எதுவுமே வர மாட்டேங்குது. ஸோ இதுக்கு என்ன பிரச்சனை ஜாதக ரீதியாக? அவங்க ஜாதகத்தில் 10ஆம் இடம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை குறிக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2ஆம் இடம் குடும்ப ஸ்தானம், ஏன்னா லாபஸ்தானம் ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா நீங்கள் 10ஆம் இடம் ஸோ ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இந்த பிரச்சனையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சித்தர் வழிபாடு முறையில் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுபிட்சமான ஒரு மனநிலை கிடைக்குங்க. ஏன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து எந்த மாதிரியான சித்தரை வழிபடலாம், எந்த ஜீவ சமாதிக்கு போகலாம், ஜீவ சமாதிக்கு போயிட்டு என்னென்ன. ரெண்டாவது, நீங்கள் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிருப்பீங்க, மாற்றி பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண் திஷ்டி பொறாமை அந்த மாதிரிலாம் இருக்கும். ரெண்டாவது, அந்த ஜீவ சமாதிக்கு போகும்போது எலுமிச்சை வாங்கிட்டு போங்க. ஏன்னா சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டவங்க. இப்போ நீங்கள் வந்து நிறைய யாகங்கள் வளர்த்துருப்பீங்க, கோயிலுக்கு போயிருப்பீங்க, பரிகாரம் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுமையாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணதுனால நடந்ததா அப்படின்னா நடந்திருக்கும். திருப்பி பார்த்தீங்கன்னா அகைன் அது ரிப்பீட் ஆகும், டைம் லூப் மாதிரி. நீங்கள் சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் அந்த ஆன்மா வந்து நம்ம உணர்வுல இருக்குல்ல, அந்த உணர்ந்து தான் போதும், நம்ம நிறைய விஷயங்களை வந்து சக்ஸஸ் பண்ணலாம். அதே மாதிரி சிவவாக்கிய சொல்லியிருப்பார், பாடியிருப்பார் அந்த சிவவாக்கிய பாட்டில், ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாடி. யூத் தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல சித்தனருள் மணிவண்ணன் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஒர்க் பண்ற இடத்துல நான் எவ்வளவோ எஃபோர்ட் போடுறேன், உண்மையா உழைக்கிறேன், ஆனா எனக்கான கிரெடிட்ஸ் எதுவுமே வர மாட்டேங்குது. இன்னொருத்தர் பார்த்தோன்னா சும்மாவே உட்காந்துருக்காரு, அவருக்கு வந்து தேடி வந்து கிரெடிட்ஸ் கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது எல்லா ஆஃபீஸ்லையுமே. ஸோ இதுக்கு என்ன பிரச்சனை ஜாதக ரீதியா? கண்டிப்பாம்மா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாதக ரீதியாக வந்து 10ஆம் இடத்தை வந்து தொழில் ஸ்தானம் குறிக்கும். ஸோ அதை தாண்டி வந்து பார்க்கும்போது லாபஸ்தானத்தையும் பார்க்கணும், 2ஆம் இடம் பார்க்கணும். இதில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் அடி வாங்கியிருக்கோம். நான் வந்து சார் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேட்டு கமர்ஸ் மாதிரி நான் போக மாட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக போயிடுவேன், லீவுன்றதும் அதிகமாக எடுக்க மாட்டேன், ஆஃபீஸ்க்கு போனால் மாடாக உழைப்பேன், ஓடாத தேவைன்னு சொல்லுவாங்களே. ஸோ அப்படின்னும் போது நான் நிறைய ஒர்க் பண்ணுறேன் சார், கிரெடிட்ஸ்ன்ற விஷயம் கிடைக்க மாட்டுது. பக்கத்தில் உட்காந்து சும்மா ஓபி வச்சுட்டு போயிடுறான், ஃபோன் எடுத்து பசங்களோட கடலை போட்டு போகிறான். ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் ஆகட்டும், ப்ரொமோஷன் ஆகட்டும், ஏன் சொல்லப்போனால் இன்க்ரிமெண்ட் கூட கொடுக்குறாங்க சார். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. சரி, இந்த வேலை பிடிக்கல, அடுத்த வேலைக்கு மூவ் பண்ணலான்னு பார்க்கும்போது போனாங்க கூட அடுத்த வேலை கிடைக்குமான்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த போர் அதெல்லாம் சொல்கிறீங்களே, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைங்க இருக்குது. ஸோ அப்படின்றவங்க அவங்க ஜாதகத்தில் 10ஆம் இடம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை குறிக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2ஆம் இடம் குடும்ப ஸ்தானம், ஏன்னா லாபஸ்தானம் ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா நீங்கள் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் போய்ட்டு காசு எடுக்கும்போது காசு எங்கே செலவு பண்ணி குடும்பத்தில். ஸோ ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இந்த பிரச்சனையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சித்தர் வழிபாடு முறையில் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுபிட்சமான ஒரு மனநிலை கிடைக்குங்க. ஏன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஜோதிடரை பார்த்துருப்பாங்க. சரி, இந்த ஜாதகத்தில் போய் பிரச்சனை இருந்தது, நான் ஒரு ஜோதிடரை பார்த்தேன், அவங்க நிறைய விஷயம் சொன்னாங்க, அந்த பரிகாரம்லாம் பண்ணேன், கோயிலுக்கெலாம் போனேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அந்த தற்காலிகமாக இருந்ததை தவிர தீர்வு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ பரிகாரன்றது பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு பைபாஸ் பண்ணி வைக்கிறோம், இன்றைக்கி நடக்கிற விஷயத்தை நாளைக்கு தள்ளி போகிறோம். ஏன்னா இது நிரந்தர தீர்வுன்ற போது தான் சித்தர் வழிபாடு முறையில் போகும்போது தான் வந்து உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். ஸோ அப்படின்னும் போது இந்த தொழில் ரீதியாக இருக்க பிரச்சனை இருக்கவங்க எந்த மாதிரியான சித்தரை வழிபடலாம், எந்த ஜீவ சமாதிக்கு போகலாம், ஜீவ சமாதிக்கு போயிட்டு என்னென்ன முறையில் வந்து நம்ம அந்த வழிபாடு முறை இருக்குல்ல, ஜீவ சமாதிக்கு போனோம்னா எப்படி அந்த சித்தரை வழிபடுறது, அங்கே போனால் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம்லாம் நிறையா இருக்குது. ஸோ அப்படின்னும் போது ஒன்று ஒன்றா நம்ம நேயர்களுக்கு வந்து நம்ம சொல்லலாமா? கண்டிப்பா. இப்போ ஒர்க் பண்றவங்களுக்கு சொன்னீங்க, இதே மாதிரி பிஸ்னஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, சொந்த தொழில் பண்றவங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸ்லயுமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அடுத்து வந்து கொஞ்ச நாள் அதை ட்ராப் பண்ணிட்டு இல்லை இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு அடுத்த பிஸ்னஸ் போவாங்க. இப்படி வந்து அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்க. இதுக்கு என்ன ஜாதக பிரச்சனை காரணமாக இருக்கு? கரெக்டுமா. இப்போ வந்து நீங்கள் கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கான விஷயம் கேட்டிருக்கீங்க, ரொம்ப நல்ல கேள்வி. சார், என் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு, நான் எதிர்பார்த்தோட லாபம் நல்லா வந்தது, நிறைய லாபம் சம்பாரித்தேன், ஆனால் சடனாக ஒரு பிரேக்கு, நான் சம்பாரித்த அந்த லாபத்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்னால தப்பான ஒரு முடிவு எடுத்தேன், அந்த முடிவால் பார்த்தீங்கன்னா மொத்தமாக போயிடுச்சுன்னுவாங்க சிலர். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா வந்து சார், நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், கையில் காசு இருக்குது, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் சார், கையில் காசை வச்சு நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு பார்க்குறேன், ஏதோ ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ தடங்கள் வருது, ஆரம்பித்த கடை பார்த்தீங்கன்னா வந்து நஷ்டமாக போகுது,
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னை தவிர வேறு எந்த கடையுமே கிடையாது. ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட யாரும் பொருள் வாங்க மாட்டுறாங்க, வாங்கி வச்ச பொருளும் பார்த்தீங்கன்னா வீணாக போகுது, எக்ஸ்பைரி ஆயிருதுன்றாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. சார் என் ஃப்ரெண்டு தான் சார், எங்கள் சொந்தக்கார தான் சார், நான் நம்பி பார்ட்னர்ஷிப்பில் சேர்த்தேன் சார், அவங்க இப்படி பண்ணுவாங்களா எனக்குன்னு அப்படின்னும் போது நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஏமாத்து போயிருப்பாங்க பிஸ்னஸில், பார்ட்னர்ஷிப்ன்ற விஷயத்தில். ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஜாதக ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் முந்தைய சொல்ல மாதிரி 10ஆம் இடம்ன்ற விஷயம் இருக்குல்ல, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஜாதகத்தில் இருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிமை தொழில் தான். அதாவது அடிமை தொழில் மீன்ஸ் வேலைக்கு போய் சம்பாரிச்சு குடும்பத்தை நடத்தணும் இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க அடிமை தொழில் போயிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது, ஜாதகத்தை தெரியாமல் வேலைக்கு போயிருப்பாங்க. அந்த வேலைக்கு போனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த இன்க்ரிமெண்ட்ஸ் ஆகட்டும், கிரெடிட்ஸ் ஆகட்டும் எதுவுமே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம். ஏன்னா ஜாதகம் பார்க்கும்போது தான் அவங்க எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை எந்த மாதிரி வேலைக்கு போகலான்ற விஷயம் தெரியும். ரெண்டாவது, நீங்கள் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிருப்பீங்க, மாற்றி மாற்றி பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண் திஷ்டி பொறாமை அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை தெரியாமல் பார்த்தீங்கன்னா சில நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும். சில கடைக்கு வருவாங்க, எப்பா கடை சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு போவாங்க. அவங்க சொல்கிற வார்த்தை வந்து விஷயம் இருக்குல்ல, நல்லா இருக்குமா, கடை நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்கிறது, அப்பா கடை சூப்பராக இருக்கும். அந்த வார்த்தைக்கே பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் இருக்குமா, சில வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நம்ம கடையில் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னும் போது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்காது. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு விஷயம் பண்ணுறீங்க போது ஒரு சித்தர் ஜீவ சமாதிக்கு போயிட்டு அந்த ஜீவ சமாதியில் அந்த எலுமிச்சம்பழம் இருக்கும்லமா, அதை வச்சு வாங்கிட்டு வந்து நம்ம கல்லாப்பேட்டிலையோ அப்படி இல்லையா நம்ம பூஜை வச்சுருப்போம்ல பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, அந்த பூஜை ரூமில் வைக்கும் போது என்னன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிலாம் வராமல் தடுக்கும். அதை தாண்டி சில மூலிகைகள்லாம் இருக்குது. நீங்கள் சித்தர் ஜீவ சமாதிக்கு போக போக வந்து சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிபடும். அப்படின்னும் போது அந்த மூலிகைகள்லாம் வாங்கி நம்ம கடைக்குள் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே, கேள்வி கேட்டீங்களா, அடிக்கடி பிஸ்னஸை மாற்றிட்டே இருக்கேன் ஆனால் எதுங்களையும் சக்ஸஸ் பண்ண முடியலன்றவங்களா, இவங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பெருங்குளத்தூர் பக்கத்தில் சதானந்தபுரம் ஜீவசமாதி இருக்குமா, சதானந்த சுவாமிகள் ஜீவசமாதி. அந்த ஜீவசமாதிக்கு போகும்போது என்ன ஆகும்னா இந்த பிஸ்னஸ்க்கான எதிரிகளாகட்டும், இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து அந்த ஜீவசமாதிக்கு போகும்போது அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் ஆகட்டும், இல்லை பக்கத்தில் இருக்க யாரும் கூட இருந்து குழி பறிக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்கள் ஆகட்டும், அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்கள தெரியாமலே பார்த்தீங்கன்னா விலகி போயிடும். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவ ரீதியாக சொல்கிறேன். ரெண்டாவது, அந்த ஜீவசமாதிக்கு போகும்போது எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க, அங்கே கொடுத்து வச்சு கொடுப்பாங்க. அந்த லெமன் எடுத்து வந்து நீங்கள் பூஜை ரூம்லையோ உங்கள் கல்லாப்பேட்டிலையோ இன்னும் 2 பார்த்தீங்கன்னா வந்து ஜூஸ் போட்டு குடிங்க. அப்படின்னும் போது இதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து சட்டுன்னு மாறிடும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா சில ஜாதகம் பார்க்கும்போது எந்த ஜீவசமாதிக்கு போகணும், எந்த சித்தரை வழிபடணும், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான மூலிகையை வந்து நம்ம கடையில் வாங்கிக்கணும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது இல்லை, சித்தர்கள் சொல்கிற அந்த முறை தான். அந்த மூலிகைன்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா சித்தர்கள் கையாண்ட ஒரு விஷயம். நீங்கள் இந்த கடையில் இந்த மூலிகையை வாங்கி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், எதிரிகள் தொல்லை நீங்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சில கடைக்கெலாம் வருவாங்க, வாங்கிடுவாங்க, ஆனால் ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எந்த விஷயம் நடக்காமல் இருக்க சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவசமாதிக்கு போகும்போது உங்களுக்கே தெரிய வரும். ரெண்டாவது, பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. என்னடா இதுன்ட்டு ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஏதாவது கிடைக்கிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவசமாதியில் போகும்போது மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குமா, அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்களே அந்த மாதிரி விஷயம் கிடைக்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம யூத் தமிழ் பக்தி நேயர்களுக்கோசம் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இலவசமாக சொல்லலாம் எந்த ஜீவசமாதிக்கு போகணும், எப்படி வழிபடணுன்ற முறையில் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே அவங்களுக்கு இலவசமாக ஒரு சேவையே பண்ணலாமா. இதை கண்டிப்பாக சார், ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்மளுடைய நேயர்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது தொழில் ரீதியாக அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான சித்தர் யாரை வழிபடலாம் அப்படின்றத சார் சொல்லுவார். இப்போது பிஸ்னஸ் பண்ணுறவங்களே பார்ட்னர்ஷிப் வைக்கலாமா வேணாமா அப்படின்னு அவங்க ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியுமா? எந்த அமைப்பை வச்சு சொல்லுவீங்க? கண்டிப்பாம்மா. இப்போ ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாமா, இல்லை சொந்த தொழில் பண்ணலாமா, இல்லை சில பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பேரண்ட்ஸை சேர்த்துப்பாங்க, நானும் எங்கள் அப்பாவும் பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை என் ஒய்ஃபை சேர்த்துப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க. அப்படி இல்லையா தேர்ட் பர்சன் இருப்பாங்க, நானும் என் ஃப்ரெண்டும் பண்ணுறோம், இல்லை இவர் வந்து ஒரு இன்வெஸ்டர், என் ஃப்ரெண்டு சொல்லி ஒரு என் ஃப்ரெண்டு மூலிமா வராரு அப்படின்னு சொல்லி இப்போ இன்றைக்கி நடைமுறை இருக்கிற விஷயம். குறிப்பாக சொல்ல போனாங்க எந்த பிஸ்னஸ் வேணால் பண்ணுங்க சார், யாராக வேணா இருக்கட்டும், ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணிவிடுங்க லீகலாக. ரெண்டாவது விஷயம், ஜாதகத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமான்ற விஷயம் வந்து ஜாதகத்தில் தெரிய வருமா, 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தெரிய வரும். அதே மாதிரி லாபஸ்தானம் இருக்குல்ல 11ஆம் இடம், அதை பார்த்தா தெரிய வரும். இன்னொரு சூட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த 2ஆம் இடம் 4ஆம் இடம், ஏன்னா 4ஆம் இடம் வாக்குஸ்தானம் போது இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது வாக்கு சுத்தமாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பொய் சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸை பண்ணோன்னா நாளைக்கு வந்து சஃபர் ஆக போகிறது நம்ம தான். இல்லை ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து நல்லாயிருக்கும் சார் இந்த பொருள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றி விற்றாலுமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு பாதிக்க போகிறது நம்ம பிஸ்னஸ் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும்போது சில கட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து 10ஆம் இடம் ஆகட்டும், இந்த 2ஆம் இடம் ஆகட்டும், லாபஸ்தானம் ஆகட்டும், இதில் இவங்க பிஸ்னஸை வந்து எந்த மாதிரி பண்ணலாம். அதை தாண்டி பார்ட்னர்ஷிப்பில் பண்ணால் சிலருக்கு வந்து ஜாதகம் ரீதியாக பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் பண்ணும்போது பிஸ்னஸ் வந்து சூப்பராக இருக்கும். இன்னும் சிலருக்கு குறிப்பாக பார்ட்னர்ஷிப்பே உங்களுக்கு ஆகாது,
நீங்கள் வந்து தனியாக தான் பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை சார் மாமன் என் மச்சான் இவங்களாம் சேர்த்துக்கலாமா, சொந்தத்தில் கூடவே கூடாது. ஏன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தனியாக பண்ணும்போது தான் அதுக்கான லாபத்தையும் ஆகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா வந்து ஜாதகத்தில் இந்த பிஸ்னஸுக்கான அமைப்பு பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இல்லை இவர் வேலைக்கெல்லாம் போகணும்னா சுகமாக வீட்டில் உட்காந்து அப்பா சம்பாரிச்சு வச்சு குடும்ப சொத்தை வச்சு இவர் வந்து சாப்பிட்டு சுகபோகமாக வாழ்க்கையை வரலான்னு இருக்கும். இன்னும் குறிப்பாக சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இல்லை இவர் வந்து கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் வந்து முன்னேறணும், கடைசி வரைக்கும் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கணும், சொந்தமாக பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னும் சிலருக்கு இருக்கும். ஆனால் நம்ம ஜாதகத்தை பார்க்கும் போது குறிப்பாக எந்த ஜீவசமாதிக்கு போனால் இந்த ஜாதகத்தில் இருக்க இந்த கிரக கோளாறு இருக்குல்ல, ஏன்னா சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டவங்க. இப்போ நீங்கள் வந்து நிறைய யாகங்கள் வளர்த்துருப்பீங்க, கோயிலுக்கு போயிருப்பீங்க, பரிகாரம் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா முழுமையாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணதுனால நடந்ததா அப்படின்னா நடந்திருக்கும். திருப்பி பார்த்தீங்கன்னா அகைன் அது ரிப்பீட் ஆகும், டைம் லூப் மாதிரி தான். நீங்கள் சித்தர்கள் ஜீவசமாதிக்கு போகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைம் லூப் ஆகாது. ஏன்னா அந்த ஜீவசமாதி போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் இந்த கட்டங்கள் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தடைப்பட்டுரும். நான் முந்தைய சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சித்தர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டவங்க. அதுவும் குறிப்பாக நம்ம ஜாதகத்தை பார்த்து எந்த சித்தரை போய் வழங்கும் போது எந்த ஜீவசமாதி போய் நம்ம வந்து அந்த இடத்துல உட்காரும் போதே பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டுக்கே தெரியும், அப்பா இத்தனை நாள் நம்ம இந்த ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுறோம் புதுசாக. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையால் சொல்ல முடியாது. நீங்கள் அதை அனுபவிக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறா தெரியும். ஏன்னா ஜீவசமாதின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இப்போ நம்ம உள்ள இருக்க அந்த ஜீவனுக்குள்ள நம்ம ஆத்மா, இந்த ஆத்மா அங்கே இருக்க பரமாத்மா கூட கனெக்ட் ஆகுறது. இப்போ நம்ம ஃபோனில் வந்து பேட்டரி இல்லைன்னா இந்த ஒயர் எடுத்து சொல்லுவோம்ல, சார்ஜர் ஒயர், சார்ஜ் ஏறும்ல, அந்த மாதிரி தான் நம்ம உள்ளே இருக்க ஆன்மாவுக்கு நம்ம ஜீவசமாதி போகும்போது சார்ஜ் ஏறும். குறிப்பாக இன்னும் சொல்ல போனாங்களா நம்ம ஆன்மாவுக்கு வந்து நம்ம பவர் கொடுக்க அது என்ன பண்ணால் நம்மளை வழி நடத்தும். இது நல்லது கெட்டது அப்படின்றது நம்ம உள் மனசு சொல்லும். சிலரும் சொல்லுவாங்க, அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸுப்பா, ஏதோ போயிருந்தேன், யாரோ பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்து தடுத்தாங்க, நின்றுட்டேன், இல்லைனா வண்டியை மேலே ஏற்றிருக்கோம், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறது கேட்டிருப்போம். இதெல்லாம் காரணம்னா நம்ம உள்ள இருக்க ஆன்மா நம்மளை தடுத்து நிப்பாட்டும். அந்த ஆன்மா வந்து நம்ம உணர்வுல இருக்குல்ல, அந்த உணர்ந்து தான் போதும், நம்ம நிறைய விஷயங்களை வந்து சக்ஸஸ் பண்ணலாம். அதே மாதிரி சிவவாக்கியர் சொல்லியிருப்பார், பாடியிருப்பார் அந்த சிவவாக்கியர் பாட்டில், ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 மாந்து போன மாணவர்கள் கோடி கோடி எண்ணிலாம் கோடி. அதாவது நம்ம உள்ள இருக்க ஜோதி இருக்குல்ல, அந்த ஆன்மா நம்ம உணர்ந்தாலே போதும், நிறைய விஷயங்களை வந்து இந்த ஜாதக ரீதியாகட்டும், ஃபேமிலி ரீதியாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே கடந்து நம்மளுக்குள்ள ஒரு தெளிவு வரும். நம்ம ஆன்மா தெளிவாக வச்சுக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எதுவுமே பாதிக்காது. ஆன்மா தெளிவுபடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீவசமாதிக்கு போகும்போது தான் இதுக்கான விஷயம் எல்லாமே நடக்கும். குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் முடிஞ்ச பக்கத்தில் ஜீவசமாதி போய் உட்காந்துட்டு வாங்க. அப்படின்னும் போது உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் கட்டத்தில் கேட்டிங்களே கொஸ்டின்ஸு, ஜாதக ரீதியாக பார்க்கும்போது சிலருக்கு பிஸ்னஸில் தடைப்பட்டிருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை சார், என்கிட்ட ஃபண்ட் இல்லை, நான் வந்து கூட்டு தொழில் தான் பண்ணியே ஆகணும், ஏன்னா இவங்களால நம்ம பண்ண முடியாது, ஃபண்டிங் வராது, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் தனியாக தொழில் பண்ணலாம், ஆனால் எனக்கு காசு வேணும். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ்ன்ற பெரிய விஷயம். ஸோ அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஜாதகத்தில் கொடுக்கும்போது நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லும் போது நமக்கு வந்து இலவசமாக சொல்ல, நீங்கள் எந்த ஜீவசமாதிக்கு போகணும், எந்த சித்திரை வழி பண்ணணும் அப்படின்னும் போது இந்த தடைகளெல்லாம் விலகி அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சுபிச்சம்ன்றது வரும். அதே மாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னா லாபம்ன்றது ரொம்ப அவங்க நினச்ச அளவுக்கு பெருசாக இருக்கும். அதை தாண்டி எதிரிங்கன்ற யாருமே இருக்க மாட்டாங்க. தொழிலில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து அந்த பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு போகலாம் லைஃப் லாங், அதுவும் நியாயமாக பண்ணும் போது. கண்டிப்பாக சார். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, என்னோட பையன் இல்லை என்னோட பொண்ணு ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிறாங்க, ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ என்ன படித்தா அவங்களுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு பேரண்ட்ஸ் ஆசைப்படுவாங்க இல்லையா? ஸோ அதே ஸ்டூடெண்ட்ஸோட ஜாதகத்தில் இல்லை இவங்க இந்த மாதிரிலாம் இந்த துறைகளில் போக மாட்டாங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குன்னு படிக்கும்போதே அந்த ஏஜ்லேயே நம்மளால் ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பாம்மா. இப்போ தொழில் பண்ணுற அமைப்பு இருக்குது, நம்ம ஜாதகம் தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் படிக்கிற வயசப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில பசங்களுக்கு இப்போ நீ என்ன பார்க்க போகிறேன், நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் ஐஏஎஸ் ஆக போகிறேன், நான் போலீஸ் ஆக போகிறேன், பசங்க குழந்தைகளும் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க படிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷயம்லாம் சொல்லுவாங்க. அது 10th கிளாஸ் வந்தேனே, இல்லை நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாமா அந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாமா கன்ஃபியூஸில் இருப்பாங்க. +2 படித்து முடிச்சிருவாங்க. நான் காலேஜ் போக போகிறேன், நான் வந்து இன்ஜினியர் எடுக்கலாமா இல்லை மெக்கானிக்கல் எடுக்கலாமா, சிவில் எடுக்கலாமா, ஏஐ எடுக்கலாமா இருப்பாங்க. சிலர் ஆர்ட்ஸ் குரூப் போவாங்க, நான் பிகாம் எடுக்கலாமா இல்லை பிபிஏ எடுக்கலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்களே. அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து உயர்கல்வி ஆகட்டும், ஆரம்ப கல்வி ஆகட்டும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டத்தில் வந்து கிளியராக தெரியும். ஸோ அப்படின்னும் போது ஜாதக ரீதியாக வந்து பார்த்து நம்ம முன்கூட்டியே வந்து பையனுக்கு எந்த மாதிரியான படிப்பு அமையும், எந்த மாதிரியான தொழில் அமையும், அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நம்ம டியூன் பண்ணாலே போதும், சக்ஸஸ்ஃபுல்லாக பசங்களாம் வந்துடுவாங்க. ரெண்டாவது, நம்ம ஜீவசமாதிக்கு போக போகணும்னா சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கல்வின்ற விஷயம் தடைப்பட்டிருக்கும். சில குழந்தைங்களாம், சரி என் பையன் வந்து நான் எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுக்குறேன் சார், பையனுக்கு படிக்கிறதுக்கு டியூஷன் பண்ணி தரேன், ஆன்லைன் கிளாஸ் ஆகட்டும், நான் இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போய் அந்த டியூஷன் சென்டர் சேர்க்குறேன் சார், ஏன்னா அங்கே தான் நல்ல கோச்சிங் கிடைக்குது,
நான் இந்த ஊர்லேயே பெஸ்ட்டு ஸ்கூலில் சேர்த்து படிக்கிறேன் சார் பையனை, எனக்கு இருந்த ஒரே பையன், நான் நல்லா செலவு பண்ணி நான் கஷ்டப்பட்டேன் வாழ்க்கையில், நான் பட்ட கஷ்டத்தை வந்து என் பையன் வந்து அந்த கஷ்டத்தை படக்கூடாது அப்படின் போது நான் பக்கத்தில் இருக்க ஸ்கூல்லாம் விட்டுட்டு எங்கள் வீட்டிலேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஸ்கூலில் கொண்டு போய் நானே கொண்டு போய் விட்டுட்டு கொண்டு வரேன் சார் பையனை. ஏன்னா அவன் நல்லா படிக்கணும், அவன் வாழ்க்கையில் பெரிய ஆளாகணும். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து நான் எல்லா வசதியும் பண்ணி தரேன் சார் என் பையனுக்கு, ஆனால் அவன் படிக்க மாட்டான் சார் அப்படின்னு சொல்லி கேட்குற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு எளிய விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப சிம்பிளுங்க. உங்கள் பையனை வந்து நான் படிக்கலையா, நீங்கள் திட்டாது எதுவும் பண்ணாங்க. ஏன்னா வந்து எல்லாமே அன்பால் தான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் வந்து திட்டியோ இல்லை அடிச்சியோ ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அன்பால் சொல்லுங்கள், பசங்க கேட்பாங்க. அதை தாண்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஜீவசமாதி இருக்கும்ல, அந்த ஜீவசமாதிக்கு பையனை ரெகுலராக கூட்டு போக என்ன ஆகுன்னா பையனோட அந்த மனநிலை இருக்குல்ல அது மாறும். ஏன்னா அடுத்து வந்து அவனை ஃபோக்கஸாக அந்த படிப்பு விஷயம் போகும். மற்றபடி சார் இப்போ பார்த்தாலும் ஃபோன் நோண்டிட்டு இருக்கான் சார், இங்கே பார்த்தா விளையாடிட்டு இருக்கான், சொல்கிற பட்சம் எங்கே சார் கேட்குறான். இன்னும் இன்னைக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில பசங்களாம் வந்து குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸை மதிக்க மாட்டுறாங்க. அது ரொம்ப பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்க பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவசமாதிக்கு ரெகுலராக போக லீவு நாள் போக அந்த பசங்களோட மனசு மாறும். அடுத்து அவங்க எண்ணாலைகள் மாறும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா படிப்புன்ற விஷயத்தில் அவங்க கான்சன்ட்ரேஷன் வரும். இன்னும் குறிப்பாக சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான ஆன்மாவாக அந்த குழந்தை மாறும். நாளைக்கு அந்த குழந்தைய பார்த்து ஒரு 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் எப்படி இருந்தால் இன்றைக்கி எப்படி படிக்கிறான், எப்படி செய்கிறான். ஸோ இந்த மாதிரி பையனாக உங்கள் பசங்க மாறுவாங்க. நீங்கள் குறிப்பாக ஜாதக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிப்புக்கான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது. குறிப்பாக நாங்கள் இதை வந்து ஒரு சேவையாக பண்ணுறோம். ஏன்னா இப்போ வந்து ஸ்கூல் சீசன் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து என்னென்னா 10th முடித்தவங்க வந்து +2 என்ன குரூப் எடுக்கலாம் கேட்கலாம். +2 முடித்தவங்க பார்த்தீங்கன்னா காலேஜ் எந்த குரூப் சேருதுன்னு விஷயம் இருக்குது. யூத் தமிழ் பக்தி நேயர்களுக்கோசமே எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் இதை வந்து ஒரு சேவையாக பண்ணுறோம். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பையனோட பேர், பிறந்த டேட்டு, அதே மாதிரி நேரம் குறிப்பிடுங்க. இலவசமாக பார்த்து நீங்கள் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணிங்கன்னா பையனோட வாழ்க்கை அடுத்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஜீவசமாதிக்கு போய் வழிபடும் போது பையனோட ஃப்யூச்சர் இருக்குல்ல, அதாவது படிப்பு மட்டும் இல்லை, அதை தாண்டி அவனோட வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி இருக்கும் ஏதா இருக்குன்ற விஷயத்த நாங்கள் வந்து இலவசமாக சேவையாக பண்ணிகிட்ருக்கோம் யூத் தமிழ் பக்தி நேயர்களுக்கோசமே. இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா, இப்போ அப்பா அம்மா காசுலேயே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னா எந்த மாதிரியான கிரகம் இப்போ இருக்கும் அந்த ஜாதகத்தில்? குறிப்பாக பார்த்தீங்கன்னாமா நல்ல கேள்வி. ஏன்னா அப்பா அம்மா சம்பாரிச்சு வச்சது நம்ம வந்து செலவு பண்ணலாம். இருந்தாலுமே அதே நம்பி உட்காந்து சாப்பிட்டு சோம்பேறி ஆகுன்றது தப்பு. அதை யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டேன். இருந்தாலும் சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா வைங்களேன், சுக்கிரன் இருக்குல்ல, சுகபோகத்தை குறிக்கும். அதே மாதிரி சுக்கிரன் கூட சில கிரகங்கள் இணையும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு கிடைக்கும். அப்பா அம்மா நல்லா சம்பாரிச்சு வச்சுருப்பாங்க, பையன் பார்த்தீங்கன்னா வேலைக்கே போக மாட்டான், உட்காந்து அவங்க சம்பாரிச்சு வச்சதை அழிச்சிட்டு, அதாவது இருக்க வரைக்கும் சாப்பிட்டு அடுத்து போவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அமைப்பு அமையும். இதை நம்ம இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டோம்னு வைங்களேன். இப்போ சிலருக்கு அந்த ஜாதகத்தில் அமைப்பு இருப்போம், அடுத்து அவன் ஏதாவது வேலைக்கு போகலாம், பிஸ்னஸ் பண்ணலாம் யோசிச்சுட்டு இருப்பான். இல்லையே என் ஜாதகத்தில் அமைப்பு இருக்கு, நான் அப்பா சம்பாரிச்சு உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லி உட்காண்டான்னு வைங்களேன். இதை நம்ம தப்பான முன்னுரிதமாக கொண்டு போகக்கூடாது. இது முக்கியமாக காரணமாக சுக்கிரன் தான்மா. சுக்கிரன் கூட பார்த்தீங்கன்னா வந்து கேதுவோ அல்ல ராகு சேரமும் சரி, சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் இடமாக இருக்கட்டும், இல்லை 2ஆம் இடம் சுக்கிரன் ஆகட்டும், சுக்கிரன் ப்ளஸ் சூரியன் இந்த ரெண்டுமே சேர விஷயமாகட்டும், அதே மாதிரி சாரம் வாங்கிட்டு சொல்லுவாங்க, அது சாரம் பார்க்கணும், குருவோட பார்வை இருக்கா பார்க்கணும், இல்லை அவங்க கூட பார்த்தா பாவகிரகங்கள் தான் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஜாதகத்தில் வந்து அதை தெளிஞ்சு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இவருக்கு வந்து உட்காந்து சம்பாதிக்கிற யோகம் தான் இருக்குது. வேலைக்கெல்லாம் போக மாட்டாருங்க, நீங்கள் எந்த வேலைக்கு கொண்டு போயிச்சாலும் சரி, ஒரு 4 நாள் வேலை பார்ப்பார், 5ஆம் நாளில் எனக்கு பிடிக்கல வந்துடுவார். இல்லை கையில் காசு இருக்குது, நான் பையனுக்குன்னு ஒரு கடை போட்டு தரேன், தம்பி நீ உட்காந்துக்குப்பா, உட்காந்து ஜஸ்ட் கல்லால் காலாட்டம் மட்டும் பார்த்துக்கோ, நான் யாரா வேலையை போட்டு பார்த்துக்கிறேன், ஆளை போட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஃபேமிலியும் இருக்குது. அவன் அந்த கூட போய் உட்கார மாட்டான், எனக்கு இப்போ உட்காந்துலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரியான கட்டங்களில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சில ஃபேமிலியில் இருக்காங்க. அவங்களாம் வந்து ஜீவசமாதிக்கு போகும்போதும் சரி, சித்தர் வழிபாடு முறையில் போகும்போதும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் மாறும். ஏன்னா நம்ம தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுருப்போம். நாளைக்கு அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி அவங்க ஃபேமிலியோடு இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு பணம் வேணும் இல்லைம்மா. அதனால் ஜீவசமாதிக்கு போங்க, ஜாதக ரீதியாக வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கணுமா, சித்தரை போய் வழிபடுங்க. அப்படின்னும் போது இந்த ஜாதகத்தில் இந்த கிரக தோஷங்கள் நீங்கும். ஏன்னா ஒரு உட்காந்து சாப்பிட்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சரி, இன்றைக்கி அதை நடைமுறை சாத்தியமானம் பார்க்கும்போது எல்லாரும் வந்து கேலி கிண்டலுக்கு உள்ளாகுவாங்க. அதை தவிர்க்கிறதுக்கு சித்தர்கள் ஜீவசமாதி போகும்போது இந்த ஜாதகத்தில் இருக்க கிரக கோளாறு மாறும். ஏன்னா குறிப்பாக சொல்ல போனால் சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிரக தோஷங்கள் இருக்கும். அது நீங்கள் என்ன தான் பரிகாரம் பண்ணாலும் சரி, என்ன தான் கோவிலுக்கு போனாலும் சரி, அந்த பரிகாரம் பண்ணி கோவிலுக்கு போய் மாறும்னா மாறாது. ஏன்னா இது கர்மா. கர்மாவை கழிக்கிறதுக்கு ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ஜீவசமாதி போகிறதாங்க, சித்தர்களை பிடிக்கிறதாங்க. ஏன்னா சித்தர்களை போகும்போது நாங்கன்னா உங்கள் கர்மா வந்து உங்களுக்கு தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளியர் ஆகிட்டு வரும். ஏன்னா அனுபவ ரீதியாக சொல்கிறேன், ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்தேன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்காங்க, ஏன்னா பேர் சொல்ல விரும்பல. அவங்க சொத்துன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தென்னந்தோப்பு, பிஸ்னஸ் நிறைய இருக்குது.
பையன் ஜாதகம் பாருங்க சார், பையன் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்கூலில் வரும் பார்க்குறேன், இன்ட்ரெஸ்டே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சரி அவனுக்கு ஒரு பிஸ்னஸை தனியாக அமைச்சு கொடுப்போம், படிச்சிருக்கான் பையன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் சார். நானும் அவங்ககிட்ட உட்காந்து பையன்கிட்ட உட்காந்து கேட்டேன் சார், தம்பி உனக்கு என்னதான் பண்ண போகிற ஆசை சொல்லுடா. ஏன்னா அப்பா வந்து என்கிட்ட பணம் இருக்குது, நம்ம யார்கிட்ட போய் லோனோ எதுவும் பண்ண வேண்டாம்டா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு சொல்லி அந்த மாதிரி பிஸ்னஸ் நான் அமைச்சு தரேன். ஏன்னா அடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணணும். ஏன்னா வர்றவங்க பார்த்தீங்கன்னா நம்ம காசு பணம் இல்லை, பையன் என்ன பண்ணுறான் தான் கேட்பாங்க. ஸோ வேலைக்கு புருஷன் லட்சணம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. நான் அவங்ககிட்ட வந்து கேட்கும் போது என்னன்னா, அவன் சின்ன வயசில் சொன்னால் நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் வந்து ஆர்மிக்கு போக போகிறேன், நான் வந்து பெரிய சயின்டிஸ்ட் ஆக போகிறேன் சொன்னான். சார் அதே மாதிரி இப்போ சொல்லுவானா உட்காந்து கேட்போனா, என்ன சொல்கிறது, சிவகார்த்தியின் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, நான் வேணா டாக்டர் ஆகிடுவா, நான் வேணா சினிமாட்டோகிராஃபர் ஆகிடுவா, நானா படம் எடுக்க போயிடுவா, நானா ப்ரொஃபஸர் ஆகிடுவா. அந்த மாதிரி தான் வந்து இவன் அது இதுன்னு ஏதோ போட்டு குழப்பிட்டு இருக்கான், கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருக்கான். அவனுக்கு எதுவும் புரிய மாதிரி. சரி அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட கேட்டேன், டேய் என்னடா பண்ண போகிறான் அவன், ஏன்னா அடுத்து கல்யாண வயசு ஆயிடுச்சு பண்ண சொல்லி கேட்கும்போது அவன் எந்த ஒரு பிடிப்புமே இல்லை சார் அப்படின்றாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸும். சார் அவன் ஜாதகத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்ற யோகம் தான் இருக்குது, வேலைக்கெல்லாம் போனால் பெருசாக பண்ண மாட்டேன். ஸோ அவங்க ஃபேமிலிகிட்ட சொல்கிறான். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கு, சார் இல்லை சார் வேலைன்றது எங்கள் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், நான் என்னதான் சம்பாரிச்சாலுமே அவன் சின்ன வேலைக்கு போகணும், அப்போ தான் வந்து மக்கள் முன்னில் நாளுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அப்படிங்கும்போது சார் கவலைப்படாதீங்க, கோயம்புத்தூர் பக்கத்தில் 2 ஜீவசமாதி இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு ஜீவசமாதி இருக்குது சென்னை பக்கத்தில், அங்கே போயிட்டு வாங்க, பையனோட விஷயம் எல்லாமே ஜாதக ரீதியாக இருக்க கோளாறு எல்லாமே மாறும்னு சொன்னால் அவங்கள நம்பி போனாங்க அந்த ஜீவசமாதிக்கு. போன அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து இன்றைக்கி அவங்க அப்பா சம்பாரிச்சோட டபுள் மடங்கு லாபத்தை சம்பாரிச்சு பெரிய இதுவாக இருக்காரு. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஜாதக ரீதியாக இருக்க கிரக தோஷங்களாகட்டும், நீங்கள் பரிகாரம் பண்ணியிருப்பீங்க சரியாக இருக்காது, யாகங்கள் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஹோமங்கள் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயம் பண்ணியிருப்பீங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க சார் நான் போகாத கோயில் கிடையாது, பண்ணாத பரிகாரம் எல்லாம் பண்ணி போய் வெறுத்து போய் உட்காந்துருக்கேன் சார். இந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து ஜீவசமாதிக்கு போங்க. ஜீவசமாதிக்கு போகும்போதே தெரியும், நான் வந்து சும்மா ஒரு பேச்சுக்கோ இதுக்கோ சொல்ல, இங்கே போனாலே தெரியும் உங்கள் மனசு, வா ஏதோ புதுசாக ஒரு விஷயம் இருக்குது சார், நீ சொல்லி போனேன் ஏதோ ஒரு அமைதி கிடைச்சது, அதுலேருந்து நான் வெளில வந்துடலாம் அப்படின்ற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சித்தர்கள் ஜீவசமாதிக்கு போய் அங்கே வழிபடும் போது தான் இதுக்கான விஷயங்கள் எல்லாமே மாறும். கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், உங்கள் பேர், பிறந்த நேரம், அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு இலவசமாக பார்த்து சொல்கிறோம். கண்டிப்பாக சார், ஜோதிடம் சார்ந்த நிறைய பயனுள்ள தகவல்கள் யூத்தமிழ் பக்தி நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இலவசமாகவே மாணவர்களுக்காக இருக்கட்டும், தொழில் விருத்திக்காக இருக்கட்டும், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கீங்க இல்லையா, ஸோ இலவசமாகவே அவங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. மிகப்பெரிய விஷயம். தேங்க்யூ சார். நன்றிம்மா. இன்னொரு விஷயம், இது இலவசம் இல்லை, சின்னது சேவையாக பண்ணுறோமா, யூத்தமிழ் பக்தி நேயர்களுக்கோசம் சேவையாக பண்ணுறோம். ஏன்னா அவங்க போய் வழிபடும் போதுன்னா அவங்க 4 பேருக்கு தெரிய வரும். அப்படின்னும் போது இது ஒரு சேவையாக தான். நம்ம வந்து நான் சித்தர்களையும் அவங்க வாக்கு நான் சொல்கிறேன், அவ்வளோதாம்மா. நன்றி.